மகர ராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவுமே சுலபமானதுலாம் கிடையாதுங்க. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி மெதுவாக இருந்தாலும் நிலையானதாக இருக்கும். அருமையான ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவீங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களோட வெற்றி ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக இருக்கும். உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு மகர ராசிக்காரங்க கவலை மட்டும் படவே படாதீங்க. ஒரு நாள் உங்களோட சாதனையை பார்த்து இந்த உலகமே உங்களை புரிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை உயரத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்க்கணும். நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் தோக்க மாட்டீங்க. தாமதமாக உங்களுக்கு வெற்றியானால் கட்டாயமாக கிடைக்கும். அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாற்றத்தால் என்ன மாதிரியான விளைவுகளை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்க இது வரைக்கும் கஷ்டத்துக்கு அதுலேருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படின்னு, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் யாரால் நடந்துச்சு, இனிமேல் யாரால் நடக்கும், அதுலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும், குடும்பத்தில் யார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற என்ன செய்யணும், இனிமே கஷ்டம் வராமல் இருக்க என்ன செய்யணும், இப்படி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மகர ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டது. வாழ்க்கையில் பெரும்பாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே மெதுவாக தான் நடக்கும். ஏன்னா சனி பகவான் பாருங்கள் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அதனால தான் மகர ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லது அப்படின்னு பார்த்தா அது மெதுவாக தான் நடக்கும். ஆனாலும் பாருங்கள், முடிவில் எல்லோருமே அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. முடிவில் எல்லோருமே மிஞ்சி போகக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் தான். உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரேஸ்லாம் கிடையாது. அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் கஷ்டம் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த கஷ்டம் உங்களை கண்டிப்பாக பிரச்சனைக்கோ பின்னடைவுக்கோ கொண்டு போகாது, உயரத்துக்கு கொண்டு போகும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கவனமாக செயல்பட்டாலே போதும். மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், அமைதியானவங்களாக இருப்பீங்க, பொறுமைசாலிகளாக இருப்பீங்க, பொறுப்புள்ளவங்களாக இருப்பீங்க. வெளியில் குளிர்ந்த மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே உங்களோட உணர்ச்சி தீவிரமாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மகர ராசிக்காரங்க பாருங்கள், நீங்கள் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டீங்க. நம்பிக்கை வச்சா அது முழுமையான நம்பிக்கையாக இருக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், சில சமயத்தில் தனிமையும் உணர்ந்திருப்பீங்க. தனிமை கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு உங்களை பெரும்பாலும் நீங்கள் துயரத்தை வெளிக்காட்டாததுனால எல்லா இடத்துலையுமே உங்களை உங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தாததுனால தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் பொதுவாக சந்திக்கிற கஷ்டம் அப்படின்னு பார்த்தா குடும்ப பொறுப்பு தாங்க. சின்ன வயசுலேயே மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குடும்ப பொறுப்பு வந்திருக்கும். பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தை மகர ராசிக்காரங்க அனுபவிச்சவங்களாக தான் இருக்கீங்க. சின்ன வயசில் குடும்ப பொறுப்பை ஏற்று செயல்படுத்துகிற தன்மை. அதே போல் நீங்கள் ரொம்பவும் நம்பிக்கை வச்சவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் இவங்க தான் நமக்கு நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பாங்க, இவங்க நமக்கு நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு நினச்ச ஒரு சிலரே உங்களுக்கு உங்களோட நம்பிக்கைக்கே துரோகம் செஞ்சவங்களாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதையவே நினச்சி நிறைய குழப்பிட்டு இருப்பீங்க. அதை மட்டும் மாற்றிக்கோங்க, ரொம்பவுமே நல்லது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். தாமதமான வெற்றியாக இருந்தாலும் அது நிலையான வெற்றியாக இருக்கும். நினைவில் வச்சு செயல்பட தொடங்குங்க. அதே போல் இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி குழப்பிக்கிட்டு மன அழுத்தத்தை அதிகப்படுத்தாதீங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்க பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கூடாது. லேட்டாக ஒரு சக்ஸஸ் வருதா இருந்தாலும், வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலையானதாக இருக்கும் இல்லையா? அதனால் நீங்கள் எந்த ஒரு பின்னடைவும் பார்த்து தயக்கம் கொள்ளாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. முன்னேற்றத்தை பாருங்கள், சீக்கிரமாக பெறுவீங்க. மகர ராசிக்காரங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட யாரை ரொம்ப நம்பி இருக்கலாம், இவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, குடும்ப பெரியவங்க, அம்மா அப்பா, பெரிய அண்ணன், பெரிய அக்கா, இவங்களாம் உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையான ஒரு குடும்ப உறுப்பினராக இருப்பாங்க. அதே போல் சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் பாருங்கள், இன்னும் உங்கள் கூடயே இருப்பாங்க. அவங்களுமே உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க தான். அதே போல் உங்களை யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. யாரெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தா,
புதுசாக யாராவது உங்கள் கூட உடனே ஒட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்கள் நம்பாதீங்க. அதே போல் அதிகமாக பேசுகிறவங்களையுமே மகர ராசிக்காரங்க நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவே கூடாதுங்க. உங்களோட ரகசியத்தை அவங்கக்கிட்ட சொல்லவே கூடாது. ஏன்னா உங்கள் ரகசியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையவே உங்களுக்கு பின்னாடி புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சரியான நபர்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நம்பிக்கை வைங்க. புதுசாக வரக்கூடிய அறிமுகம், அதிகமாக பேசுகிறவங்க இவங்கள தவிர்க்கிறது நல்லது. யார்கிட்டையுமே நீங்கள் உங்கள் ரகசியத்தை சொல்லாமல் இருங்க. நம்பிக்கைக்குரியவங்ககிட்ட பிரச்சனை இல்லை, நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் மகர ராசி அப்படின்னு பார்க்கும்போது நெருக்கமானவங்களாலேயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுதுணை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அம்மாவோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அதே போல் உங்கள் சகோதரன் மற்றும் சகோதரியோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருப்பீங்க நீங்கள். திருமணத்துக்கு பிறகு உங்களோட துணை உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்கு பலம் அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பம் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் ஆலோசனை பண்ணி கலந்து பேசி முடிவெடுங்க, நல்லதாக இருக்கும். அதே போல் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். இனிமேல் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சா இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லோரையும் நம்பாமல் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த பாருங்கள். அதே போல் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்க. இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும். பெரும்பாலும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். மகர ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல மகர ராசியில் இருக்கிற உத்திராடம். முன்னேற்றம் தான் உங்களோட லட்சியமாக இருக்கும். முன்னேற்றத்தை லட்சியமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் குழப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். ஏன்னா கடந்த கால அனுபவத்தை எடுத்து பார்த்தா இப்போது உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாமல் நல்லபடியாக வேலை நடக்கும். கடந்த காலத்தில் பிரச்சனையை கொடுத்த வேலை கூட இப்போ சிறப்பாக நடக்கும். அந்த அனுபவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்த வேலையில் வெற்றி அடைவீங்க. இப்போது உங்கள் அணுகுமுறைகளையுமே சில மாற்றம் வரலாம். அதே போல் புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். மற்றவங்க உங்களை சந்திக்கிற அளவுக்கு உங்களோட செயல்பாடு நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்திலுமே வெற்றி இருக்குங்க. அதால் உங்களுக்கு பயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நிர்வாகத்தின் ஆதரவு பக்கபலமாக இருக்குது. வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய கனவு இன்றைக்கு நனவாகும். ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகுது. அடுத்து பாருங்கள், திருவோணம். ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை நோக்கி மட்டும்தான் நீங்கள் நடைபோடக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் யோகமான அமைப்பு ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னா, ராசிநாதன் சனி பகவான் சகாயஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறாரு. கடந்த 2 வருஷமாக தொடர்ந்து வந்த நெருக்கடி உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த நெருக்கடி இப்போது உங்களை விட்டு நீங்குது. வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வும் ஏற்பட போகுது. அதுவும் பாருங்கள், கடன் தொல்லையால் அவதிப்பட்டவங்களுக்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விரைவில் முடிவுக்கு வரும். செஞ்சுட்டு வர தொழிலுமே நல்ல ஒரு லாபம் இருக்குது. மனக்குழப்பம் விலகும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு அந்த நிலை மாறும். புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய கனவுகளுமே நனவாக மாறும். தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. உங்கள் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தின் ஆட்சியாக சஞ்சாரம் செய்யறதுனால உழைப்பாளர் நிலையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். அடுத்து பாருங்கள், அவிட்டம். எடுக்கிற வேலையை முடிக்கிறதுல உறுதியாக இருந்து செயல்படுறவங்க தான் நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதத்தோட கிரக அமைப்பு அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்கள் சுகஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சியாக சஞ்சாரம் செய்யறதுனால புதுசாக இடம் வீடு வாகனம் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ முயற்சி செஞ்சால் வெற்றி வாய்ப்பை பெறலாம். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவதற்கான வாய்ப்பு உண்டாகுது. பாதியில் நின்று போன கட்டுமான வேலையில் வளர்ச்சி உண்டாகுது. கடினமாக உழைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். தாய் வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கும். கடினமாக உழைக்கக்கூடிய அளவுக்கு பலனும் உண்டாகும். ரொம்ப நாள் கனவு நனவாகும். பாதியில் நின்று போன வேலை கூட இப்போ நல்லபடியாக நடக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
இந்த காலகட்டத்தில் பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்குது. தெய்வ பலம் அதிகரிக்குது. இந்த காலகட்டத்தில் மறக்காமல் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நன்மை, நல்ல ஒரு உயர்வு, எல்லா வகையிலுமே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். குலதெய்வத்தின் அருளால் நினச்சது நடக்கும், தொட்டது துலங்கும். குலதெய்வ வழிபாடு கோடி நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இந்த மாதம் இருக்கிறதுனால மறக்காமல் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும்.